வணக்கம். நான் கார்த்திக் மாதவன், டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனல்லேருந்து நான் உங்களோட பேசிகிட்டு இருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, மீனம் ராசிக்காரர்களுக்கான வார பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். மீனம் ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட உள்ளுணர்வு, ஆன்மீக வளர்ச்சி, மெதுவான முன்னேற்றம், இந்த 3 விஷயங்கள் தான் இந்த வாரம் மீனம் ராசிக்காரர்களுக்கு ஏற்பட போகுது. அது பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு நீங்கள் எடுத்த முடிவு உணர்ச்சி பாதிக்காமல் உங்களோட உள்ளுணர்வு காட்டுற வழியில் சரியான பாதையில் நீங்கள் போகிறீங்களோ, உங்கள் மனசு நல்லா அமைதி தேடுற காலமாக தான் இந்த வாரம் அமைய போகுது. அது உங்களோட வளர்ச்சிக்கு நல்ல ஒரு வளர்ச்சியாக இருக்கும். வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மெதுவான முன்னேற்றம் தான் இருக்கும். நீங்கள் ஒரு வேலை செய்கிறீங்கன்னா அதில் சின்ன சின்ன தடங்கள், அமைதி குறைச்சல் அதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். படைப்பாற்றல் பொறுத்த வரைக்கும் கிரியேட்டிவ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. அதாவது மெடிசின் டிபார்ட்மெண்ட்டில், ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில், சோஷியல் சர்வீஸில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல முன்னேற்றம் காத்திருக்கு மீனம் ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும். தொழில் செய்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா புதிய புதிய ஐடியா வரும், ஒரு நல்ல சேஞ்சஸ் எல்லாம் கிடைக்கும். அது இவங்க கவனமாக முடிவெடுத்து எதையுமே டிலே பண்ணாமல் ஒரு செயலில் ஈடுபடுத்துறீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி தாராளமாக ஏற்படுத்தி தரும் மீனம் ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும். வருமானம் பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பார்த்திங்கன்னா சாதாரணமாக தான் இருக்கும். செலவுகள், அதாவது ஆன்மீகம் சம்பந்தமான செலவுகள், குடும்பத்தோடு எங்கேயாவது கோவிலுக்கு போகிறது, அது மாதிரியான சின்ன சின்ன செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது தவறு இல்லை, ஆனால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் பேலன்ஸ்டாக பார்த்துக்கோங்க. சேமிப்பு குறைவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செலவுகளை நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு கட்டுப்படுத்திக்கிறது நல்லது. உணர்ச்சி வசப்பட்டு செலவழிக்காதீங்க, அது மட்டும் தவிர்த்துக்கோங்க. அவங்க பண்ணுறாங்களே நம்ம பண்ணணுமே, அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை தவிர்த்துக்கோங்க. அது உங்களோட வளர்ச்சிக்கு ஒரு நல்ல நிலையை கொடுக்கும் மீனம் ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும். குடும்ப சூழ்நிலை அமைதியாக தான் இருக்கும் இந்த வாரம் பொறுத்த வரைக்கும். உங்களோட லைஃப் பார்ட்னரோட பார்த்தீங்கன்னா உணர்ச்சி பூர்வமாக கொஞ்சம் நல்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அனுசரித்து நெருக்கம் புரிதல் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மீனம் ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும். ஆன்மீக நிகழ்வு நடக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குங்க ஃபேமிலி பொறுத்த வரைக்கும். உங்களோட நேர்மையான ஒரு விஷயங்களை, உங்களோட யோசனைகளை அதை நீங்கள் ரொம்ப நெருக்கமானவங்க கூட பகிர்ந்துக்கோங்க. உங்கள் முன்னேற்றத்துக்கு உதவி செய்கிறவங்க கிட்ட பகிர்ந்துக்கோங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி கொடுக்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் உள்ளுணர்வு பார்த்திங்கன்னா இந்த வாரம் மிக பலமாக உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். அது நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. சில நேரங்களில் மைண்டு கொஞ்சம் டயர்ட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். எங்கேயாவது ஏதாவது ஒரு யோசனையில் கனவுல மிதக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அது போதுமான வரையில் கம்மி பண்ணிக்கோங்க. இல்லையானா டைம் டைவர்ஷன் பண்ணி கோவிலுக்கு போயிட்டு அந்த நேரத்தை அமைதியாக ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு என்ன முடியுமோ அதை நீங்கள் செய்யுங்க. தியானம் செய்யுங்க, ஜபம் செய்யுங்க, கோவிலில் போய் உட்காந்து அமைதியாக நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணுங்கள். அது உங்கள் வளர்ச்சி மனசில் நல்லபடியாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். ஆரோக்கியம் பொறுத்த வரைக்கும் கால்களில் நரம்பு அது சம்மந்தமாக சின்னதாக கொஞ்சம் பிரச்சனை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். தூக்கம் கொஞ்சம் குறையறதுக்கான சூழ்நிலை இருக்கிற மாதிரியாக இருக்குது. அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பாடி டயர்ட் ஆகிறது பார்த்திங்கன்னா இருக்கும். அது கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுற மாதிரியாக இருக்கும். தண்ணி அதிகமாக குடிங்க. அதுக்காக சில் வாட்டர் குடிக்காதீங்க. மிதமான நார்மல் வாட்டர், பிளெயின் வாட்டர் சாப்பிடுங்க. அது கொஞ்சம் நல்லதாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு தண்ணி குடிக்கிறது எந்த அளவுக்கு நல்லபடியாக இருக்கோ அந்த அளவுக்கு உங்கள் பாடி ஃபீல் ஆகும் டயர்ட் இல்லாமல். அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான ரெஸ்ட் கொடுக்கறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வாக்கிங் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அது உங்கள் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி 27ஆம் தேதி உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நல்ல நாளாக இருக்கும். அந்த நாள் உபயோகப்படுத்திக்கோங்க. நல்லதாக ஏதாவது பிளானிங் செய்கிறதுக்கு, புதிய புதிய கமிட்மெண்ட்ஸ் வச்சுக்கிறதுக்கு. 28ஆம் தேதி 29ஆம் தேதி உங்களுக்கு ஒரு நல்ல நியூஸ் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி மட்டும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அது கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாள் உங்களுக்கு. அதாவது மனசில் ஒரு குழப்பமான யோசனைகள் வந்துனே இருக்கும். தேவையற்ற விதண்டாவாதமான வார்த்தைகள் தடிச்சிடாமல் பார்த்துக்கோங்க அடுத்தவங்க கூட பேசும்போது. அது ரொம்ப கவனமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அந்த 30ஆம் தேதி மட்டும்
குழப்பத்தை உண்டு பண்ணிவிடும். உங்களுக்கு கவனமாக இருங்க. 1ஆம் தேதி 2ஆம் தேதி, அதாவது மே மாதம் 1ஆம் தேதி 2ஆம் தேதி மட்டும் உங்கள் ஃபேமிலியில் நல்ல ஒரு அமைதியாக இருக்கும். கொஞ்சம் ஆன்மீக சிந்தனைகள் கூட தோன்றும். அந்த 2 நாள் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும். இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் மீனம் ராசிக்காரர்கள் வியாழக்கிழமை குரு பகவான் வழிபாடு செய்யுங்க. அது ஒரு நல்ல முன்னேற்றத்தை தரும். மஞ்சள் கலரில் உணவு தானம் ஏதாவது செய்யுங்க. அந்த கலரில் ட்ரெஸ் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல லக்கியாக ஃபீல் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும். மீனம் ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் உள்ளார்ந்த அமைதி, ஒரு மெதுவான முன்னேற்றம், உணர்ச்சியை எந்த அளவுக்கு நீங்கள் கட்டுப்படுத்திக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல பலன் இந்த வாரம் உங்களுக்கு அதிகமாக காத்துட்ருக்கு. மீனம் ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் இதுதான் நான் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன். ரொம்ப நன்றி. இதை நீங்கள் பொறுமையாக கேட்டிருக்கீங்க. இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுங்க. எனக்கு கொஞ்சம் அது உதவியாக இருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ராசி பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி. வணக்கம்.